Hi friends, இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இந்த வீடியோ ஆக்சுவலாக எந்த மதத்தையுமே இந்த மதத்தை வேறு மதத்தை சார்ந்தவங்களை கண்டம் பண்ணுறதுக்காக கிடையாது. சில மக்களுக்காக, சில இழிச்ச வாயினுங்க என்ன பண்ணுறானுங்க, வேறு மதங்களை வந்துட்டு கண்டம் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இப்போ கிறிஸ்டியானிட்டி, எங்கள் ரிலிஜன் எடுத்துக்கிட்டா ஜீசஸ் வந்துட்டு ஒரு ஃபாரின் காட், ஒரு வெள்ளைக்கார கடவுள். இவர் வந்து இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த வேற ஒரு சில ரிலிஜனில் உள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படி கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த ஃபெஸ்ட்டு, ஜனவரி ஃபெஸ்ட், இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி சாந்தோம் சர்ச்சில் என்ன நடந்துச்சுன்னா, நிறைய இந்துஸ் வந்தாங்க, நிறைய முஸ்லீம்ஸ் வந்தாங்க. they want to celebrate the நியூ இயர் in the church. அதுக்காக வந்து அவங்க அங்கே வந்திருந்தாங்க. இந்த சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க நம்ம கிறிஸ்டியானிட்டியில் இருந்து வர வண்டிகளை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாங்க. அதே நேரம் இந்த இந்து முஸ்லீம்ஸ் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. பிகாஸ் ஒரு ரிலிஜன், ஒரு ஃபெலோஷிப் இருக்குது அதுக்குள்ளே, அதனால நம்ம அவங்கள ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக அவங்க இறங்கி போகட்டும். அதுக்கு பிறகு அது நம்ம பார்க்கக்கூடியதாகவே இருந்துச்சு. அவங்கள அலோவ் பண்ணாங்க மெதுவாக அந்த வண்டியெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரே காரணம், அங்கே வந்து ரிலிஜன் ஃபெலோஷிப் இருந்துச்சு. அது முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கலை. ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டாக கிறிஸ்டியானிட்டை கண்டம் பண்ணுறவங்க கிடையாது. they want to be a Christians, they want to live a Christian life அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்க. அதே நேரத்தில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று, ஒரே ஜீவனுள்ள கடவுள் ஆண்டவருங்கிறனால அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அந்த பிளெஸிங்கை வாங்குறதுக்காக வந்தாங்க. இதுதான் உண்மை. ஸோ இவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. நாங்களும் இந்து மதமோ கிறிஸ்டியனோ புத்திஸ்டோ அவங்களையும் நாங்களும் யாரையுமே கண்டம் பண்ணுறது கிடையாது. கண்டம் பண்ணுறதுக்கு அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு எல்லா ரிலிஜனுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா ரிலிஜன் உள்ள ஃப்ரெண்ட்ஸும், ஒரு சொல்லப்போனால் முஸ்லீம்ஸ், இந்துஸ், இதில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. யாருமே இது வரைக்கும் கிறிஸ்டியானிட்டியாக கண்டம் பண்ணி பேசுனது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ யாருமே அதை வந்து கண்டம் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் கிடையாது, இதுவுமே இருக்க போகிறதும் கிடையாது. நாங்கள்லாம் வந்துட்டு அது என்ன ரிலிஜனே எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்களே என்ன ரிலிஜன் தெரியாமல் ஒன்றா பழக்கும் போது அந்த டைமில். ஸோ இதுதான் லைஃப். அவங்களுக்கான வீடியோ இது டெஃபினட்டாக கிடையாது. இது யாருக்குன்னா, லேட்டஸ்ட்டாக நான் இந்த சினிமாலாம் பார்க்குற பழக்கம் கிடையாது, பார்ப்பேன் ரொம்ப ரேர். யாரோ எம்எஸ் பாஸ்கரன் ஒரு ஆக்டரு, பேரரசுன்னு அது ஒரு டைரக்டரும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபெஸ்ட் வந்து நியூ இயர், கிறிஸ்டியன்ஸ்க்கான ஒரு நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர், இதையே நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க. இதெல்லாம் பொங்கல், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜெனியூனாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நியூ இயர் பார்த்தீங்கன்னா ஒரே குடிச்சு போட்டுட்டு ஆடுறானுங்க, அது பண்ணுறானுங்க. உண்மைதான், நீங்கள் சொல்கிறது 100% உண்மைதான். நாங்களே அந்த ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு மாசு முடிஞ்சு வரும்போது ரோட்டை குடிச்சு போட பயங்கரமா ஆடினானுங்க. ஆடினவெல்லாம் கிறிஸ்டின் கிடையாது தலைவரை, உங்க ரிலிஜன்ல உள்ளவன் தான். எங்க ரிலிஜன்ல உள்ளவன் ஒருத்தன் ஆட கிடையாது. அவன் வந்து எதையுமே இல்லை, அவன் கொண்டாடுறான், நியூ இயரை கொண்டாடுறான். லூசுத்தனமா ஒன்ன மாதிரி பேசிக்கிட்டு லூசுத்தனமாலாம் நடக்கல. இந்த பேரரசு சொல்றான், நீங்க கண்டம், நீங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணிக்கோ. எங்களுக்கு என்ன, நீ ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி தம்பி நீ வந்து முதல்ல யோசி. நீ வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி இல்லாம, ஒரு வெள்ளைக்காரனுடைய சப்போர்ட் இல்லாம நீ மயிரும் பிடுங்க முடியாது. சரியா? நீ பாவிக்கிற ஃபோனா இருக்கட்டும், நீ போடுற ஷர்ட்டா இருக்கட்டும், நீ ஆக்ஷன் கட் கேமரா ரோல் அப்படிங்கிற பத்தியா, எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தை தான். அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்ல அதுக்கெல்லாம் வார்த்தையை கண்டுபிடிங்க. எம்எஸ் பாஸ்கர் உங்களுக்கு. இப்போ நான் உங்க ட்ராக்குக்கு வரேன். யாரையா அவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்ண சொன்னாங்க? 12 மணிக்கு கோயிலை திறந்து வச்சுட்டு டாங்குன்னு மணி அடிக்கிறீங்க. வேட்டிக்கன்ல இருந்து பாப் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆர்டர் கொடுத்தாரா?
இந்து ரிலிஜனில் உள்ளவங்கலாம் 12 மணிக்கு கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னாங்களா? இல்லாட்டி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பிஷப் உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாரா எங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடுங்கன்னு? யாருமே சொல்லலை, நீங்களாம் கொண்டாடிக்கிறீங்க. ஏன்? வருமானத்துக்காக. அன்னைக்கு திறந்து வச்சா நல்லா வருமானம் வரும், அதுக்காக. இதுதான் உண்மை. கிறிஸ்டியானிட்டியை கண்டம் பண்ணுறத முதல்ல நீ யாரு, நீ என்னத்தை புடுங்கின அதுங்கிற மட்டும் பாரு. உன்னை யாருமும் கூப்பிடல இங்கே வந்து. நீ போகிற பாரு ஃப்ளைட்டு, அது கிறிஸ்டின் கண்டுபிடிச்சது. நீ போடுற பாரு ஷர்ட்டு, கிறிஸ்டின் கண்டுபிடிச்சது. நீ சாப்பிட்ற பாரு பிரியாணி, அது முகல் பேரரசோடது. இப்படி எல்லாமே வேறு வேறு இதில் உள்ளது. அதுவும் மெயினாக 100க்கு 98%, 99% வந்து எல்லாமே கிறிஸ்டின் கண்டுபிடிச்சது தான். நீ நடந்து போகிற பாரு ரோடு, நீ நடக்கவே கூடாது. லூஸு, நல்லா கேட்டுக்கோ, இதோட நிறுத்திக்கோ. மற்றவங்க மாதிரி கேட்டுட்டு போகிற ஆள்லாம் கிடையாது. உன் மேலே நாங்கள் கேஸ் கூட நான் போடுவேன். இதோட நிறுத்திக்கோ. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ கொண்டாடாத. அவன் இந்துல ஒருத்தன் கொண்டாடுறவனா இருந்தா அவன் வந்து எல்லா மதத்தையும் நேசிக்கிறவனா இருப்பான், அவன் கொண்டாடுறான். முஸ்லீம்ல ஒருத்தன் இருக்கானா எல்லா மதத்தையும் நேசிக்கிறவனா இருப்பான், அவன் கொண்டாடுறான். உனக்கு எங்கடா இருக்குது? நீ முதல்ல உன் குடும்பத்துல உன் பொண்டாட்டி பிள்ளைங்க உனக்கு விஷ் பண்ணாம இருந்திருப்பாங்களா? ஹாப்பி நியூ இயர்னு பண்ணியிருப்பாங்கல்ல? அதெல்லாம் நீ ஸ்டாப் பண்ணிருக்க வேண்டியது தானே? இங்க பாரு, இந்த கேஎஃப்சில இதுக்கு பேர் ரோல்ஸு. இது நீ சாப்பிடாம இருந்திருப்பியா? எங்கேயாவது கேஎஃப்சில சாப்பிட்ருப்பல, அது நீ சாப்பிடாது. இது சாப்பிட வேண்டியது என்னது? என்ன சாப்பிடணும்? தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், வேற என்ன இருக்கு? புளி சாதம், இந்த மாதிரி இருக்கு பாரு, அதெல்லாம் சாப்பிடு நீ. ரைட்? அந்த ஃப்ரைட் ரைஸு, இந்த பிரியாணி, இந்த பர்கர், அது இதுன்னு சாப்பிட்றதுலாம் விட்டுரு, சரியா? மெயினாக இதெல்லாம் இந்த வெளிநாடுகள்லாம் போகிறப்பாரு, இந்த ஃப்ளைட்லாம் போக தண்ணியில் நீந்திட்டு போ. மற்றது, நீ பேண்ட்டு போடும்போது சட்டி போடுவியா? அந்த சட்டி கூட வெள்ளை கறந்தது, சட்டிக்கு போல கோமணம் கட்டிக்கோ. தேவையில்லாத இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்க கூடாது. இதெல்லாம் ராங். மெயினான விஷயமே இங்கே இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு மன நல்லிணக்கத்தோட உள்ளவங்க தான். இங்கே யாருமே வந்து மதத்தை வந்து பிரித்து பார்க்குறவங்க கிடையாது. ஒன்றை மாதிரி இருக்கிற 1-2 கிறுக்கு கூ இருக்கும், அதுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்படலை. கிறிஸ்டியானிட்டி கண்டம் பண்ணால் ஒன்றை நாங்கள் நோண்ட வேண்டியிருக்கோம், உன் பேக்ரவுண்டை நோண்ட வேண்டியிருக்கும். அதெல்லாம் சரி, நீ எங்கே படித்த? நீ கிறிஸ்டின் காலேஜ் தானே? இந்த அதே மாதிரி அவன் இன்னொருத்தா இருக்கிறான், என்னமோ ஒரு சம்பத்துக்கு 50 நாள்ல ஒன்னா நான் யூடியூப்ல அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் அனுப்புனான். அப்படியே பாரு ஒரு இந்த கிறுக்கன் எப்படி பேசுறான்னு. ஒன்ன ஒரு நேரம் 2 நேரம் ஏதோ படத்துல பார்த்துருப்பேன். அவன் பார்த்த தான் நான் யூடியூப்ல பார்த்தேன். சம்பத்துன்னு ஏதோ ஒருத்தன். அவன் எங்க படிச்சான்? வந்துட்டு கிறிஸ்டின் ஸ்கூல், கிறிஸ்டின் காலேஜ். ஏன்டா படிக்கிறீங்க? உங்களை கூப்பிட்டோமா நாங்கள் வந்து படிங்கன்னு? மேலே எடுத்த ஃபாதர்ஸ் வந்து இன்வைட் பண்ணாங்களா உங்க அப்பா அம்மா கிட்ட? உங்க பிள்ளைகளை வந்து எங்க ஸ்கூல்ல சேருங்க, நீங்களா சேர்ப்பீங்க, எல்லாம் படிப்பீங்க, டெவலப் ஆவீங்க, கிறிஸ்டினுக்கு வந்து நொட்டுவீங்க. நீ ஒன்றும் பிடுங்க முடியாது, இதோட அடக்கிக்கோ. உனக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இது நான் போடுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கட்டாயம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டோன்ட் பிளே வித் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, பகர் ஆஃப், ஃபக் ஆஃப். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பை பை. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.